நைட் ஷிப்டில் வேலை பளுவை குறைப்பதற்காக 10 நோயாளிகளை கொலை செய்திருக்கிறார் ஜெர்மனியை சேர்ந்த செவிலியர் ஒருவர். மேற்கு ஜெர்மனியின் உர்சலன் நகரில் உள்ள மருத்துவமனையில் பணியாற்றி வந்த செவிலியர் ஒருவர் அங்கு அனுமதிக்கப்படும் நோயாளிகளில் மிகவும் வயதானவர்களையும் தீவிர நோயால் பாதிக்கப்பட்டு அவதிக்குள்ளாகி வரும் நோயாளிகளையும் தேர்ந்தெடுத்து மார்பின் மற்றும் மிடாசோலம் போன்ற மயக்க மருந்துகளை அதிக அளவில் செலுத்தி அவர்களை கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார். தனது இரவு நேர வேலை பளுவை குறைக்கும் நோக்கில் அவர் இந்த செயலை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. கடந்த டிசம்பர் 2023 முதல் 2024 மே வரை அவர் 27 பேரை கொள்ள முயற்சித்திருப்பதும் அதில் 10 பேர் உயிரிழந்திருப்பதும் தெரியவந்துள்ளது. இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் என அதிகாரிகள் எண்ணுகின்றனர். கடந்த 2007ஆம் ஆண்டு செவிலியர் படிப்பை முடித்த அவர் 2020ஆம் ஆண்டுதான் இந்த மருத்துவமனையில் பணிக்கு சேர்ந்ததாகவும் ஆரம்பம் முதலே நோயாளிகளிடம் அவர் கடுமையாக தான் நடந்து கொண்டார் எனவும் கூறப்படுகிறது. தனது சுயநலத்திற்காக 10 பேரை கொன்றிருக்கும் அந்த செவிலியருக்கு தற்போது ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. குறைந்தது 15 ஆண்டுகள் அவர் சிறை காவலில் இருக்க வேண்டும் என நீதிபதிகள் கூறியுள்ளனர். தனது பணிக்காலத்தின் போது அவர் வேறு ஏதேனும் குற்றங்களில் ஈடுபட்டிருந்தாரா என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோல ஜெர்மனியில் 2019ஆம் ஆண்டு நீல்ஸ் ஹோகல் என்ற செவிலியரும் 85 நோயாளிகளை கொன்றதற்காக தண்டனை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.